வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் கடந்த 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை 90 கலைஞர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். கரூர் சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று மக்களுக்கு தெரியாதா? யார் காரணம் என்பது நாட்டுக்கே தெரியும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் 9 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரிய தலைவர் தகவல். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எகனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் பாஜக உள்ளே வந்துவிடும் என்று பிறவி கோழைகள் அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சீமான் ஆவேசமாக பேசினார். தாவேக்காவினர் விருப்பப்பட்டே அவர்களின் கொடியுடன் வந்து எனக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தால் சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாது. இந்தியன் ஆயில் நிறுவனம் உறுதி. வருகிற 17ஆம் தேதி விஜய் கரூர் வர அனுமதி கேட்டு எஸ்பி ஜோஸ் தங்கையாவை நேரில் சந்தித்து கடிதம். கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கவும் தாவிகா சார்பில் வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைத்ததை எதிர்ப்பு தெரிவித்து தாவிகாவினர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கவுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட டாஸ்மாக் வருவாயை நீதிமன்ற கணக்கில் செலுத்த மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கலைமாமணி விருது என்பது தாயின் மொத்தத்திற்கு ஈடானது என்று கலைஞர் சொல்லியிருக்கின்றார். கலைமாமணி விருது வழங்கும் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தனது கூட்டத்தில் மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.